அத்தியாயம் 21. வீட்டினில் நுழைந்ததில் இருந்தே மனைவியின் அலட்சிய போக்கை கண்ட ரகுவரனின் கோபம் குளிர் அறையில் நுழைந்ததும் 2 மடங்காக நிலா என்றான் உரத்த குரலில். இதை எதிர்பார்த்திருந்தவளுக்கு அப்பாக்கு டவல் கொடுத்துட்டு வா அஷு என்றதும் உடனே ஓடியவன், அப்பா டோர் ஓபன் பண்ணுங்க என்றிடம், உன் அம்மா வர சொல்லு என்றான். அப்பா நான் டவல் கொண்டு வந்திருக்கேன், சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க, டைம் ஆகுது, நான் என்னோட லஞ்ச் பாக்ஸ் யூனிஃபார்ம்லாம் எடுத்து வைக்கணும் என்றதும் கலைந்த உடைகளை அணிந்து கொண்டு கதவை திறந்தவன், நீ எடுத்து வைக்கிறியா? இத கூட செய்யாம அம்மா என்னடா பண்ணிட்டு இருக்கா? அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணாம அவங்க வேலைங்களை அவங்களே செய்துக்கணும் அம்மா சொன்னாங்கப்பா. அதுதான் நானே தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மார்னிங் அவசரம் இல்லாம நிதானமா கிளம்பலாம். நீங்களும் குளிக்க போறப்ப டவல் எடுத்துட்டு போனா டைம் சேவ் பண்ணலாமேப்பா. இதெல்லாம் யாருடா சொன்னா? அம்மா தான்ப்பா சொன்னாங்க. நாளைக்கு நான் பெரிய பையன் ஆனதும் படிச்சு ஃபாரின் கண்ட்ரிக்கு வேலைக்கு போக வேண்டி இருந்தா அம்மாவை எல்லாம் நேரமும் கூட்டிட்டு போக முடியாதா, அதான் இப்ப இருந்தே இதெல்லாம் கத்துக்கோ, ஐ கேன் சர்வை இனி எனி பிளேஸ் சொன்னாங்கப்பா. இத சொல்லிட்டு அம்மா என்ன பண்றா? அவங்க படிச்சுட்டு இருக்காங்கப்பா. குழந்தைகள் கூட செய்யாம அப்படி என்ன படிப்பு என்று ரகுவரன் பல்லை கடிக்க, அப்பா குளிக்க போகும்போது டவல் எடுத்துட்டு போகணும் உங்களுக்கு தெரியாதா? ஈவினிங் முகம் கழுவ போனப்போ நானே டவல் எடுத்துட்டு போயிட்டேன், இனி நீங்களும் பழகுங்க, இப்ப சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்கப்பா, சாப்பிடலாம் என்றிடம் நிலா என்று மீண்டும் குரல் கொடுத்தான். பா அம்மாக்கு எக்ஸாம் இருக்கு, டிஸ்டர்ப் பண்ண கூடாது சொன்னதுனால தான் இன்னைக்கு நானே குட் பை ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டேன், நீங்க ஏன் அம்மாவை கூப்பிடுறீங்க என்று மகனிடம் எதுவும் பேச முடியாதவன் அமைதியாக குளிக்க சென்று விட்டான். அருளரசி இருந்த போதும் வைத்திருந்த வேலையாளி ரகு நிறுத்தி விட்டதில் மாலை வீட்டிற்கு வந்த நித்திலாம் பாத்திரங்களை கழுவி வீடு பெருக்கி முடித்து டியூஷன் சென்டருக்கு சென்றிருந்தாள். பிள்ளைகளை அழைத்து வந்தவள் மாற்றத்தை முதலில் அவர்களிடமிருந்து தொடங்கும் விதமாக பேச குழந்தைகளும் புரிந்து கொண்டனர். டி ஷர்ட் லுங்கியோடு வெளியில் வந்தவன் சாப்பிட அமரவும் நித்திலாவிற்கு பதிலாக குழந்தைகள் பரிமாற வந்தனர். தூங்காம என்ன பண்றீங்க? உங்களுக்கு சர்வ் பண்ண போறோம்பா. அதெல்லாம் உங்க அம்மா பாத்துப்பா, நீங்க போய் தூங்குங்க. நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல குடும்பமா இருக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதும் கேர் பண்றதும் ரொம்ப முக்கியம்னு எங்க மேம் சொன்னாங்கப்பா. அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்களும் ஹியூமனிட்டி இல்லைன்னா நம்ம ஹியூமன்ஸே இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு சொன்னாங்கப்பா என்றாள் ஸ்ரீஜா. ஷேரிங் இஸ் கேரிங் பா, எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவங்களோட ஒர்க் ஷேர் பண்ணி அம்மாவை கேர் பண்ண போறேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்ன அஸ்வந்த், அது மட்டும் இல்லப்பா, இனிமே எங்க மேம் தினமும் யாரெல்லாம் அப்பா அம்மாக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேப்பேன்னு சொல்லிருக்காங்கப்பா. அக்கா எப்பவுமே அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நானும் இன்னில இருந்து பண்ண போறேன்ப்பா, நீங்க சாப்பிடுங்க என்ற மகன் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தான். ரகுவின் கண்கள் மனைவியை தேட அவள் சிட் அவுட்டில் அமர்ந்து தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தாள். அம்மா நாங்க இருந்த பிளேஸை கிளீன் பண்ணிட்டோம், அடுத்து என்ன செய்யட்டும் என்று மகனை கட்டை கொண்டு உச்சியின் முத்தமிட்ட நித்திலாவிற்கும் குறைந்தபட்சம் குழந்தைகளிடமாவது மாற்றம் கொண்டு வர முடிந்ததே என்று மகிழ்ச்சி. அவள் வேலைக்கு செல்ல தொடங்கிய பின்னர் பிள்ளைகள் அவள் இல்லாமல் இயங்க தெரியாது விழிக்க கூடாது, யாரையும் எதிர்பாராதும் அவர்களை சார்ந்தும் இருக்காமல் தன்னம்பிக்கையோடு வாழ இப்போதிருந்த இருவரையும் பழக்க தொடங்கிவிட்டாள். வெரி குட் கண்ணா, சூப்பர் ஸ்ரீ, இன்னைக்கு இது போதும், இப்ப நீங்க போய் தூங்குவதற்காக பெட் அரேஞ்ச் பண்ணுங்க, அம்மா வந்துடுறேன் என்றவள் குழந்தைகளுக்கு பால் எடுப்பதற்காக சமையலருக்கு செல்லம் தடுத்து நிறுத்தினான் ரகுவரன். எதுக்குடி இப்ப பசங்களை வேலை வாங்குற? அப்படி என்ன சோம்பேறித்தனம் உனக்கு? சின்ன குழந்தைங்களை ஏற்கனவே ஸ்கூல்ல இருந்து டயர்டா வந்திருப்பாங்க, கிளாஸ் ஹோம்ஒர்க்னு எவ்வளவு இருக்கும், இதுக்கு நடுவில் வேலையும் வாங்குற? உன் சுயநலத்துக்காக என் குழந்தைகளை கஷ்டப்படுத்துறது நான் பொறுத்துக்க மாட்டேன் என்றவனை வெறித்து பார்த்திருந்த நித்திலா பதில் சொல்லாமல் திரும்பினாள். அவள் அலட்சியத்தில், பதில் சொல்லிடி என்றான் அடிக்குரலில். என்ன தெரியல உங்களுக்கு? அவங்க ரகுவரனோட பசங்கடி, எதுக்கு என் பிள்ளைங்களை உனக்கு வேலையால நடத்துற என்றவனை அழுத்தமாக பார்த்தவள், என் மக இன்னொரு ரகுவரன் ஆகிடக்கூடாது. என்னடி சொன்ன? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வீணாகாம இருக்கணும்னா என் மக இன்னொரு ரகுவரன் ஆகிடக்கூடாது, இப்ப புரிஞ்சுதா என்றவள் பாலும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்குள் செல்ல ரகுவரனும் இன்னும் அதிர்ச்சி குறையாமல் அமர்ந்திருந்தான். ரகு அறைக்கு திரும்ப நித்திலா குழந்தைகளுக்கு நடுவில் படுத்துக்கொண்டு கதை சொல்லிக் கொண்டிருந்தாள். படுக்கையில் படுத்தவனுக்கு நித்திலா சொல்லி சென்ற வார்த்தைகள் குறித்த அலசல். அப்படி என்ன, என்னை கட்டி இவ வாழ்க்கை வீணா போச்சு,
என்ற கோபத்தை விட அவள் பார்வையும் விலகலும் அவனை அதிகமாகவே இம்சித்தது. ரகுவரனுக்கு நித்திலாவை ஆரம்பத்தில் பிடிக்காமல் இருந்தாலும் திருமணத்திற்கு பின் தன் மீதான அவள் காதலும் தன்னிடம் முழு சரணாகதி அடைந்திருந்தவளை மெல்ல பிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் அதை வெளிப்படுத்தினால் எங்கே தன் குடுமி அவள் கையில் சென்று விடுமோ, தன்னை பொண்டாட்டி தாசனாக மாற்றி அவள் என்னபடி ஆட்டி விற்பாளோ என்ற காரணத்தினாலேயே எதையும் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டான். ஆனால் அவள் அருகாமையை, வீட்டை நிர்வகிக்கும் பாங்கை, தன்னை அதிகம் தொல்லைப்படுத்தாமல் தன் வேலை குறித்த புரிதலோடு அனுசரிப்பவளை ரொம்பவே பிடித்தது. ஆனால் இப்போது அவள் மாற்றம் அவன் கனவிலும் எதிர்பாராதது என்பதால் எப்படியாவது அதை திருப்பிக் கொண்டு வரும் முயற்சியில் இறங்கியவனுக்கும் ஆரம்ப நிலை கோபம் வடிந்த பின்னர் காலை நித்திலாவிடம் சற்று அதிகமாக பேசிவிட்டோமோ என்று தோன்றாமலும் இல்லை. ஆனால் அவள் பேசிய பேச்சுக்கள் அவனை ஒதுக்கியது, தேடாதது, அவனுக்காக உருகாதது எல்லாம் சேர்ந்து அவனை மூர்க்கத்தனமாக மாற்றிவிட்டது. எப்படியாவது பழையபடி அவளை மாற்றிவிட மாட்டோமோ, அதற்கு ஏதேனும் வழி கிடைத்து விடாதா என்ற எண்ணத்துடனே சுந்தரிக்கு அழைத்திருந்தான். இப்போது தன் உதிரம் தன்னை போல் இருக்கக்கூடாது என்றவள் வார்த்தைகள் அவன் மனதை பிசைந்தது. மனம் நிலை கொள்ளாமல் தவிக்க, ஏன் அப்படி சொன்ன நிலா என்றான். என்னதுப்பா என்று மகன் கேட்கவும் அமைதியாக திரும்பிக் கொண்டவனுக்கும் தன் வாழ்வு மொத்தமாக எங்கே தவறியது என்ற எண்ணம். இதுவரை அவளுக்கு நல்ல கணவனாக இந்த குறியும் இல்லாமல் வீடு, நகை, கார், புடவை என்று சிறப்பாக வைத்துக் கொண்டிருப்பவன் தான். உணவிற்கும் என்றுமே அவன் பஞ்சம் வைக்காமல் மாதமானால் தேவைக்கு அதிகமாகவே அவளிடம் பணம் கொடுத்து பொருட்களை நிரப்பி வைக்க சொல்லி விடுவான். இதற்கு முன் அவள் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று புரியாமல் அப்படியே உறங்கி போனான். குழந்தைகள் உறங்கவும் அரைக்கதவை சாற்றி விட்டு வந்தவள் புத்தகத்தோடு அமர்ந்துவிடம் பூவிழி அவளுக்கு மெசேஜ் செய்திருந்தாள். எடுத்து பார்த்தவள் அன்றைய பாடங்களை முடித்து விட்டும் அவளுக்கும் அழைத்து இருவரும் கலந்துரையாடி விட்டு படுக்கம் நள்ளிரவு 2 மணி ஆகியது. அடுத்த நாள் அதிகாலை எழுந்துவிட்ட நித்திலாம் தன் உடற்பயிற்சிகளை முடித்துக் கொண்டு அவனுக்கு கிரீன் டீ கொடுத்தவள் அதன் பின் எதற்குமே ரகுவரனை எதிர்பார்க்கவில்லை. இன்றும் அவள் ஏதாவது பேசுவாளா என்று ரகு மனைவியை பார்த்திருக்கும். அவளோ அப்படி ஒருவன் இருப்பதை சட்டை செய்யாமல் தன் போக்கில் சுழன்று கொண்டிருந்தாள். ரகு பேப்பரை படித்துவிட்டு குளியல் அறைக்கு சென்றவன் வேலைகளை முடித்துக் கொண்டு வந்த பிறகும் நித்திலாவை பார்த்திருக்க அவள் அவனை பார்ப்பதை முற்றிலுமாக தவிர்த்திருந்தாள். முக்கியமாக அவளிடம் பேச்சை குறித்து இருவருக்கிடையில் பிள்ளைகளை நிறுத்திவிட, அம்மா எனக்கு சீக்கிரமா போகணுமாப்பா, அதனால உங்களை மத்தியம் கேன்டீன்ல சாப்பிட சொன்னாங்க என்ற மகளின் வார்த்தைக்கும் அமைதியாக தலையசைத்தான். பிள்ளைகளின் துணை கொண்டும் அன்றைய காலை அவளுக்கு பதட்டம் இல்லாமல் நகர்ந்திடம் அவர்களை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீடு திரும்பினாள். ரகு அவள் ஏதாவது பேசுவாளா என்று காத்திருக்க உள்ளே வந்தவள் தயாராக டிஃபன் சாப்பிட்டு விட்டும் குழந்தைகளுக்கு கலந்திருந்த சாதத்தை தானும் எடுத்துக்கொண்டும் அவனிடம் சொல்லிக் கொள்ளாமல் அமைதியாக அகாடமிக்கு சென்று விட்டாள். அவள் கிளம்பவும் அலுவலகத்திற்கு சென்றவன் வேலையை துவங்க இன்னொரு ரகுவரனாக வேண்டாம் என்றவளின் வார்த்தைகளில் அவன் காதில் ரீங்காரம் இடம் செய்யும் வேளையில் மனம் ஒன்றவில்லை. அதைவிடம் காலையில் இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாத அவன் மனைவியின் மௌனம் அவன் மனதை கூறு போட்டது. திருமணத்திற்கு பின் முதலிரவில் நித்திலம் அவன் மீதான பிடித்தத்தை பேசியதுதான் அவனிடம் அவள் பேசிய நீளமான பேச்சாக இருக்கும். அதன் பின் அவன் சொல்லுவதை கேட்டுக்கொள்வதை தவிர்த்தும் ரகுவரன் அவளை அதிகம் பேச அனுமதித்ததில்லை. எங்கே தனக்கு சமமாக பேச அனுமதித்தால் அவள் கை ஓங்கி குடும்பத்தில் அவனுக்கு மதிப்பில்லாமல் போகுமோ என்ற எண்ணமே அவளை அடக்கியால வைத்திருந்தது. வீட்டை விட்டு சென்றவளுக்கும் தன் மீதான காதல் குறைந்து போனதோ என்றிருந்த அவன் சந்தேகம் வீடு திரும்பிய பின்பானம் மனைவியின் நடவடிக்கையில் ஊர்ஜிதமானது. அவனுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றவள் இப்போது அவனிடம் பேசாமல் அவனை புறக்கணிப்பதா என்ற கோபமும் எழுந்தது. அதே நேரம், என்னக்கா உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கு என்று மதிய உணவிற்காக இருவரும் மரத்தடியில் அமர்ந்திருக்கையில் கேட்டாள் பூவிழி. எல்லாம் ஓகே தானே, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை மூடி வைத்த நித்திலம் அமைதியாக பூவிழி மடியில் படுத்துக் கொண்டாள். இப்போதும் அவள் திடமாக இருக்க வேண்டிய நேரம். ஆனால் அவள் முயற்சிகளுக்கும் அடுத்தடுத்து தோல்வி கிடைக்க அவளுக்கு சாய்ந்து கொள்ள சொல்லி எழ மடி வேண்டும். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பூவிழி. என்னக்கா என்றவளிடம் அழுது அவளையும் வேதனைப்படுத்த வேண்டாம் என்று முடிவோடும் ரெட்ட குதிரையில சவாரி பண்ணிட்டு இருக்கு. இலக்கு அடிய முடியுமான்னு மனசு கிடந்து அல்லாடுது.
கொஞ்ச நேரம் படுத்திருக்கேனே என்றவளின் குரலை வித்தியாசமாக இருப்பதை கண்டு கொண்டவள், என்கிட்ட சொல்ல முடியாட்டி உங்க அம்மா கிட்ட பேசலாமேக்காம். நீங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டதுல உங்க மேல இருந்த வருத்தம் போயிருக்குமே. பெத்தவங்களால எவ்வளவு நாள் தான் தன் கோபத்தை இழுத்து பிடிக்க முடியும் சொல்லுங்க. அவங்களா என்று விரக்தியாக சிரித்துக் கொண்டவள், உன்கிட்ட மறக்க எதுவும் இல்ல பூவிழி. எக்ஸாம்லாம் முடியட்டும், ஒரு நாள் நிதானமா பேசலாம் என்றிடம் அவளை தேடி வந்திருந்தனர் வேல்முருகன் சுந்தரி தம்பதியினர். அவர்களை கண்டதும் நித்திலாவின் பூர்வம் முடிச்சிட்டது. அக்கா, என் அப்பா அம்மா பூவிழி நம்பர் பிளாக் பண்ணிக்கிறதுனால நேர்ல வந்திருக்காங்க போல, என்னன்னு கேட்டுட்டு வரேன் என்றவள் ஒதுக்குப்புறமாக இருந்த மரத்தடிக்கு அவர்களை அழைத்து சென்றாள். அவளுக்கும் அவர்களை பார்க்கவோ பேசவோ சுத்தமாக பிடிக்கவில்லை. குழந்தைகளால் அவளுக்கு கிடைத்திருக்கும் கொஞ்சம் நிம்மதியின் கெடுக்க வந்திருப்பவர்களை பார்க்காமல் எதுக்கு வந்தீங்க என்றால் வெற்றி குரலில். பாத்தீங்களா, பெத்தவன் கிட்ட எவ்வளவு திமிரா பேசுறான். நீ கொஞ்சம் அமைதியாரு சுந்தரி, நான் பேசுறேன் என்றவன், நீ செய்யறது எதுவும் சரியில்லை நித்திலா, எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கியா என்று வேல்முருகன் கோபத்தை அடக்கி கொண்டு கேட்டார். நித்திலா அமைதியாக இருக்கவும், ஏண்டி நீ பண்ணிருக்க கூத்துக்கு மாப்பிள்ள உன்னை வீட்டுல சேர்த்துக்கிட்டதே அதிகம். நீ அவருக்கு வேலை சொல்லுவியா? புருஷனுக்கு செய்யறது அப்படி என்னடி வேலை உனக்கு? எங்க யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது சொன்னியாமே. பெத்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கான்னு பெத்தவங்க நாங்க நினைக்க கூடாதா? உங்க அம்மாவை கட்டிட்டு வந்த புதுசுல என் சம்பளம் 2000 தான். எத்தனை நாள் சாப்பாட்டுக்கெல்லாம் இறுக்கி பிடிச்சு குடும்பம் நடத்திருப்போன்னு தெரியுமா? அப்ப கூட எந்த சண்டை சச்சரவு வந்தாலும் உங்க அம்மா இப்படி வீடு படி தாண்டி இப்படி அடுத்தவங்க வீட்டுல இருந்திருக்க மாட்டான். வீடு மட்டுமாங்க, பஸ் ஹாஸ்டல் கண்ட இடத்துல இருந்து நம்ம மானத்தை வாங்குறா. இதுக்கா இவ்வளவு பெத்தோம் என்று சுந்தரி நொடிக்கம், லட்ச லட்சமா சம்பாதிக்கிற மாப்பிள்ள உனக்கு எதுக்காவது ஏங்க விட்டு இருப்பாராம்? கட்டி கொடுத்த இடத்துல சீரும் சிறப்பா வாழறத விட்டுட்டு இப்படி வந்து உட்கார்ந்துருக்கியே, உன்னை நம்பியிருக்கிறவங்க நிலைமை என்னன்னு யோசிச்சியா என்ற வேல்முருகனும் சராமரியாக மகளை பேசினார். அவர்கள் பேச்சின் காதிலேயே போட்டுக் கொள்ள கூடாது என்று முடிவோடு நின்றிருந்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாது, போது நிறுத்துங்க என்று கத்திடம் அவள் முகத்தில் என்றுமில்லாத ரௌத்திரம்.